காரை செல்வராஜ் சார், நீங்க தொடர்ந்து பேசலாம் ப்ளீஸ். அந்த காங்கிரஸ் தங்களுடைய செல்வாக்கை வாக்கு வங்கி எந்த வகையிலும் இந்த சட்டமன்ற தேர்தல்கள் நடந்த தேர்தல்களில் இழக்கவில்லை என்பது மிக தெளிவாக தெரிந்திருக்கிறதுல இரண்டு முக்கியமான செய்திகள் குறித்து நாம் விவாதிக்கணும். அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு மத்திய பிரதேசத்துல சீட்டு கொடுக்கிறேன் என்று ஒரு குரல் கொடுத்தார் என்பது உண்மை. ஆனால் அந்த குரல் கொடுப்பது என்பது அந்த நேரத்தில் நிதிஷ்குமார் கொடுத்தாரு. இந்தியா கூட்டணியை பத்தி கவலைப்படாம இவங்க சட்டமன்ற தேர்தலை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க சொன்னது என்பது அது தேவையற்ற விவாதமாகத்தான் அப்பொழுது நம்ம பார்த்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த முறை காங்கிரஸ் மிகச்சரியாக செய்திருக்கிறது இரண்டு விடயங்களை. ஒன்று, தங்களுக்கான வாக்கு வங்கி என்பது அவர்கள் தேர்தலில் முன்னெடுத்தது என்பது பாரத் ஜோடோ யாத்திரையில் துவங்கி இந்த தேர்தலில் அவர்கள் முழக்கமாக இருந்தது சமூக நீதி, சமத்துவம், வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான உரிமைகள், மத நல்லிணக்கம், இந்தியாவினுடைய மக்களுடைய ஒற்றுமை. இதைத்தான் அவர்கள் இந்த தேர்தலில் எதை ஒரு தேர்தலில் மையப்படுத்தி முழக்க முடியுமோ அதைத்தான் காங்கிரஸ் வைத்தது. அதனுடன் சேர்ந்து மக்கள் நல திட்டங்களை இந்த காங்கிரஸ் இந்த தேர்தல்களிலே அடிஷனலா செஞ்சார்கள் மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சமூக நீதியை பாஜக முன்னெடுத்ததுன்னு சொன்னாங்க. இந்த தேர்தலில் ஓபிசி முதல்வர்களை கொண்டு வந்த உடனே அதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஓபிசி முதல்வர்கள் என்பது வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு இடைக்கால ஏற்பாடு, மக்களை ஏமாற்றுவதற்காக எடுத்த முடிவை தவிர பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டமன்ற வாக்கு சேகரிக்கவில்லை. அவர்கள் மதவாத அரசியலை மட்டுமே செய்தார்கள் என்பது ஒன்று. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் காங்கிரஸ் தனித்து நின்றதுதான் மிகச் சரியான முடிவு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியா கூட்டணி இதில் இணைந்து நின்று இந்த தோல்வி அவர்கள் சந்தித்திருந்தால் 2024 தேர்தலில் இந்த அணி அமைந்திருக்காது. ஆனால் மிகச்சரியாக ரெண்டு விஷயங்களை நம்ம இதுல பார்க்கணும். ஒன்று, இந்த இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பது யார் என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர் மத்தியிலும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ராகுல் காந்தி நாங்க என்ன காங்கிரஸ் நாங்க விருப்பப்படலைன்னு சொன்னாங்களே தவிர, ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் மூலமாக இந்த இந்தியா கூட்டணியை வழிநடத்துவதற்கு காங்கிரஸ் பேரியக்கமும் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் மிகச்சரியான ஆட்கள் என்பதை இந்த சட்டமன்ற தேர்தல் நிரூபித்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் எந்த கட்சிகளோடு எந்த மாநிலங்களில் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற குழப்ப நிலை தீர்ந்தது. ஏனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வாக்கு இழக்கல. பாஜக கிடைத்த அடிஷனல் வாக்கு எங்கே இருந்தது என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மாநிலங்களில் கிட்டத்தட்ட 10% வாக்கு வங்கி வைத்திருந்த பகுஜன் சமாஜ் கட்சி கொஞ்சமாக தங்கள் வாக்கு வங்கியை இழந்து 1.5% குறைவான வாக்குகளை மத்திய பிரதேசத்தில் வாங்கி இருப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கே இருந்து இந்த வாக்குகள் திசை மாறி வந்தது என்பதற்கான அடையாளம். அப்பொழுது அந்தந்த மாநிலத்தில் அது ஏற்கனவே இந்தியா கூட்டணியில பேசுறாங்க. நம்ம தமிழக முதல்வர் ஒரு அரசியல் சாணக்கியர் என்று அமித்ஷாவை சொல்லுவார்கள். நான் என் பார்வையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களே ஒரு அரசியல் ஞானி என்கிற நிலையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அதற்கு முதல் காரணம், இந்த கூட்டணியை அமைத்து சென்னையில முதல் கூட்டம் போடுவதற்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தை, திமுக மட்டுமில்லை திமுகவோடு கூட இணைந்திருக்கிற இந்த அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய எந்த ஓட்டமும் ஒன்றாக இணைந்து நிற்பதும், தலைமையேற்று நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இந்த கூட்டணி இயக்கங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒரு தலைவராக தளபதியாக இருப்பதுதான் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இங்கே பாஜகவை புகைத்திருந்திருக்கிறோம் என்று பல இடங்கள்ல பேசாதீங்களா. இது போன்று உத்தரப்பிரதேசம் ஏற்கனவே பேசுற மாதிரி உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஹரியானா போன்ற மாநிலங்களில் அந்தந்த பகுதிகளில் கூட்டணி என்பது சரியாக அமைந்தால் 2024 தேர்தல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பிரகாசம். நீங்க பேசுறதுல இருந்து அடிப்படையா ரெண்டு கேள்வி எனக்கு வருது. காங்கிரஸ் செய்தது சரியான முடிவு, தனித்து நின்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா அவங்க தங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறார்கள். ஏதோ பர்சன்டேஜ் குறையலாம். அப்ப மற்ற எல்லா கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க ரொம்ப தெள்ளந்தெளிவா
காங்கிரசுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இது தள்ளி இருக்கிறது அப்படின்னு. ரெண்டாவது ஒருவேளை பிஜேபி காரர் இங்க இருந்திருந்தா அதையும் கேட்டிருப்பார். அப்ப சேர்ந்து நின்னா நீங்க எல்லாம் தோல்வி அடைந்திருப்பாங்கன்னு காரை செல்வராஜ் மறைமுகமா ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி கருத்து வந்திருக்குமே சார். இல்லை, நம்ம அப்படி எடுக்க வேண்டாம். நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு செய்தியை நாம் பேசுகிற பொழுது அதை மற்றவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்பது நம்மளுடைய நோக்கம். இந்தியா கூட்டணி என்பது இன்னும் முழுமை பெறாத ஒரு கூட்டணி. அமர்ந்து பேசி இருக்கிறோம். இது ஒரு எங்களுக்கு எந்த ஒரு தனி அமைப்பு தனி சிந்தனையை முழுமைப்படுத்துகிற ஓர்மைப்படுத்துகிற இடத்திற்கு கூட இன்றைக்கு வரல. அடுத்தடுத்த கட்டங்கள்ல தான் அது நடக்க போகுது. இப்ப 19ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் போறாங்க, எல்லா கூட்டணி கட்சியும் சேர்ந்து பேச போறாங்க. அதையெல்லாம் அமைந்த பிறகுதான் நீங்கள் கூட்டணி அமைத்திருக்க முடியும். சட்டமன்ற தேர்தல்ல ஏதாவது இந்தியா கூட்டணியில இருக்காங்க, அதிமுக அகிலேஷ் யாதவுக்கு சமாஜ்வாதிக்கு ஒரு கேட்கிறாங்க, ஒரு 3 கொடுங்க, இங்க கம்யூனிஸ்ட் கேட்கிறாங்க, அவங்களுக்காக ஒரு 2 கொடுங்கன்னு இந்த வரைய பிச்சு கொடுத்து 6 கால பங்கு போட்டு சாப்பிடுவது என்ன தேர்தல்? இந்த நிலை என்பது உறுதியாக ஒரு கூட்டணி அமைந்ததற்கு பின்புதான் எந்த அணியும் அணியாக களம் இறங்க முடியுமே தவிர காங்கிரஸ் அழகாக சிந்தித்தது, காங்கிரசுடைய தலைமை மிகச் சிறப்பாக சிந்தித்தது. இப்படி ஒரு அமைப்பு ரீதியாக ஒன்று சேராத சூழ்நிலையில் அவர்களுக்கு 2 சீட்டை இந்தியா அங்கே பிச்சு கொடுப்பது என்பது சரியான வழிகாட்டுதலாக பேசுவோம். நம்ம அடுத்த சுற்றுகள்ல பேசுவோம். என்ன பொன் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து முதல் சுற்றே நம்ம பதிவு பண்ணலாம், நான் போயிட்டு வந்துடுறேன். அதாவது எல்லாருமே காங்கிரஸ் கொஞ்சம் தவறான முடிவு எடுத்துருச்சோ அப்படிங்கும்போது அது ஒரு தோழமை சுற்றல் தான். ஆனா வெளிப்படையா ரொம்ப சரியான முடிவை தான் அவங்க எடுத்திருக்கிறாங்கன்னு காரை செல்வராஜ் பேசுறாரு. உங்களுடைய பார்வை? இந்த 3 மாநிலத்தில் பிஜேபி வெற்றி பெற்றது என்பது நீங்கள் ஒரு கருத்தை சொன்னீங்க. மரியாதைக்குரிய திரு காரை செல்வராஜ் அவர்கிட்டையும் வாஞ்சிநாதன்கிட்டையும் கேட்டீங்க, மோடியினுடைய முகம்தான் அங்கே காட்டப்பட்டதுன்னு சொன்னீங்க. அது ஏற்புடையது அல்ல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆண்டுகிட்டு இருந்த பிஜேபி மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மக்களெல்லாம் போய் சிவராஜ் சௌகானை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுறத எல்லா காட்சி ஊடகத்திலையும் அச்சு ஊடகத்திலையும் பார்த்தோம். அப்போது அந்த மக்கள் யாருக்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதோ நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறது. மாமாஜி மாமாஜி என்று அந்த கதறி அழுத அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் நம்ம வசந்தராஜ் சிந்தியா வந்து வேற ஒரு மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கும் தயாராகிட்ட நேரத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை வார்த்தையை காட்டி அதை நிறுத்தியிருக்காங்க. அங்கே மோடியின் முகம் காட்டப்படலை. அதனால் அவர் முகம் காட்டப்பட்டு தான் சத்தீஸ்கர்லேயும் வெற்றி பெற்றார்கள்ன்றதை ஏற்றுக்க முடியாது. காரணம், அதுக்கு முன்னால் ரமன் சிங் என்றவர் இப்போ சபாநாயகராக இருக்காங்க. அவரை 15 ஆண்டுகள் முதல்வராக இருந்திருக்கார், தொடர்ந்து இருந்திருக்கார். அதனால பிரதமருடைய முகம்னு இருந்திருந்தா மிசோராமனுடைய முதல்வர் என் மாநிலத்துக்குள்ளே நீ வராதுன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஒரு நாட்டினுடைய பிரதமரை அந்த இயக்கத்தினுடைய கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் மிசோராம்ல, ஐயா நீ என் மாநிலத்துக்குள்ள வந்துடாதையா ஓட்டு விழாது, அதனால எங்கேயுமே மோடியினுடைய முகம் எதுல இல்ல அப்படின்றத இல்ல. ஆனா சிஎம் வேட்பாளர்கள் அறிவிக்கலையே. அதாவது சிவராஜ் சௌஹான் முக்கியமான ஒருத்தர் தான், வசுந்தரா சிந்தியே அறிவிக்கலன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் சிவராஜ் சௌகானை பார்த்து பயப்படுகிறார், சிந்தியாவை பார்த்து பயப்படு, வசுந்தராஜ் சிந்தியாவை பார்த்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய மூத்த தலைவர் பிஜேபி, இன்னைக்கு பிஜேபின்ற ஒரு இயக்கம் இருக்குதுனாவே அதுக்கு ஒரே ஆள் அத்வானி தான், யாருமே மறுக்கவே முடியாது. அந்த இயக்கம் இன்னைக்கு உயிரோடு இருக்குதுன்னா அது காரணம் அவர் தான். ஏன் பிரதமர் மரியாதைக்குரிய திரு அத்வானி அவர்களை பார்த்து மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறாருன்னா, ஆர்எஸ்எஸ் மோடியை சொன்னபோது திரு அத்வானி அவர்கள் சிவராஜ் சௌகான் இவரை விட பெட்டர் கேண்டிடேட்னு சொன்னார் பிரதமர் வேட்பாளருக்கு. சரி, பிரதமர் வேட்பாளருக்கு சிவராஜ் சௌகான் பெட்டர் கேண்டிடேட்னு சொன்னதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் அவர் எழுந்து நின்று இவரை காப்பாற்றினவரே அவர் தான். ஓகே, குஜராத் கலவரத்தில் வாஜ்பாய் ஒரு நிமிடம் கூட இவர் முதல்வராக இருக்கக்கூடாது என்று சொன்னவர். சரி, அங்கு நடந்த கலவரத்தின் போது முதல்வரை கூப்பிட்டு பேசுறார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். உங்களால் அந்த கலவரத்தை அடக்க முடியுமா முடியாதா? முடியாதுன்னு கை தூக்கினவர் தான் அவரு. மணிப்பூர்ல நடக்குது கலவரமோ குஜராத்தில் நடந்த கலவரத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. அவரால் அங்கேயும் அடக்க முடியல, இங்கேயும் அடக்க முடியல. இன்னைக்கு அங்க கலாட்டா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு அருமையான நாள் சார். இன்னைக்கு
அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 14 நாட்களில், இன்னைக்கு தான் அது 50வது வருஷம், நாங்கள் சத்தியமூர்த்தி பவனில் அந்த இந்திரா காந்தி அந்த வரலாறை இன்னைக்கு நாங்கள் போட்டு படம் போட்டு காமிச்சோம். இன்னைக்கு 11 மணி அளவில் நம்ம டிவியில இருந்து கூட வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறத எடுக்கிறதுக்கு. அந்த நம்முடைய இராணுவம் இருக்க 14 நாள்ல ஒரு நாட்டையே ஓட விட்டு ரெண்டா பிரிச்ச இராணுவம் அங்க போய் கப்புன்னு கையை கட்டிக்கிட்டு நிக்குதுங்க. தொடர்ந்து இன்ன வரையில அங்க தகராறு நடந்துருக்கு. உலகத்திலேயே 2வது பெரிய இராணுவம் கையை கட்டிக்கிட்டு நிக்குதுன்னா இவங்க ஆட்சியில கையால் ஆகாத தனம் தான் அதுன்றதை எல்லாரும் உணர்ந்து. இல்ல நிச்சயமா சார், நம்ம இந்த டாபிக் குள்ள நிற்கும் போது அவர் சொல்றாரு இது வந்து ஒரு பாடமா நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பார்வை நம்ம வைக்கிறோம். காங்கிரஸ் சரியான முடிவை தான் எடுத்திருக்கு இந்த 5 மாநில தேர்தல்கள்லையும். அப்படிங்கும் போது இது உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு பாக்குறீங்களா, இல்ல 2024க்கு சரியான முடிவை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு முடிவா பாக்குறீங்களா? முதல்வர் அவர்கள் அதுல நல்லா விளக்கமா சொல்லியிருக்கார். நீங்க அந்த 3 மாநில தலைவர்கள் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசங்கள் ஒன்றும் பெருசா இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, பெரிய அளவுல இல்ல, 2%, 8% அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து அதை தாண்டி கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திரு காரை செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள், திரு வாஞ்சிநாதன் கூட அதை குறிப்பிட்டார். என்ன சொன்னாருன்னா, வரலாறுல வந்து நம்ம பார்த்திருக்கோம், மாநிலத்தில் வெற்றி பெற்று அங்க டெல்லியில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி மத்திய அரசாங்கத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு. பண மதிப்புல இருந்து, வேலை வாய்ப்புல இருந்து, மற்றபடி விலைவாசி ஏற்றத்திலிருந்து கட்டுப்படுத்த முடியாத டெரரிசம். இன்னைக்கு நாடாளுமன்றத்திலங்க மரியாதைக்குரிய திரு அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கும்போது 2001 ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரம் எங்க நடக்குதுன்னா பாராளுமன்ற கேட்டுக்குள்ள வரும்பொழுதே நம்முடைய பாதுகாப்பு சொல்றாங்க, இது பண்றாங்க. ஆனா இது எவ்வளவு மோசமான விளைவுனா, நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க இருக்காரு, அவர் அவையில இருந்திருப்பாரு, உள்ள வந்துட்டார், அவன் கையில ஒரு துப்பாக்கி இருந்து ஏதோ ஒண்ணு நடந்திருக்குங்க. எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ். இதுக்கு யாரு பொறுப்பேற்குது? ஏன் நீங்க நாடாளுமன்றத்தை பார்த்து பயப்படுறீங்க? ஏன் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி போன்றவர்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? நீங்க பிரதமர் தானே. இதுக்கு முன்னால நேரு இருக்காருல்ல, இந்திரா காந்தி இருக்காங்கல்ல, மன்மோகன் சிங்குங்க. எல்லா எதிர்கட்சிகளும் சொல்லுவாங்க பிரதமர் அறிக்கை வந்து பதில் சொல்லணும். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் மரியாதைக்குரிய அருண் ஜேட்லி அவர்களும் இன்னைக்கு இதுக்கு பிரதமர் தான் பதில் சொல்லணும்வாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, அடுத்த 5வது நிமிஷம் பிரதமர் வருவார், அவர்களுடைய கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுப்பாரு. நான் கேட்கிறேன், ஏன் எம்பிங்க கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை? காரணம் என்னன்னா, செக்யூரிட்டி லேப்ஸுக்கு முழு பொறுப்பு அவர் தான். நம்முடைய மரியாதைக்குரிய சபாநாயகர் சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன். அவர் பார்த்துக்க முடியாது, நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளதான் அவர். இதை மக்கள் பார்க்கறாங்க. வாஞ்சிநாதன் அதை நல்லா சொன்னாரு. நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளதானே நடந்தது, சபைக்குள்ளதான் நடந்தது. சபாநாயகருடைய கட்டுப்பாட்டுல தான் வரும்ன்றாங்க. அதுக்கப்புறம் அவனை தண்டிக்கிற கடமை யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? உள்துறை அமைச்சர்கிட்ட இருக்குது. இல்ல பிரதமர் பண்ணணும். நாங்க இருக்கிறங்க, நாங்க பாத்துக்கிறோங்க, சட்டம் ஒழுங்கா இனிமேல் பாத்துக்கிறோங்க, இனிமேல் இது மாதிரி நடக்காதுன்னு சொல்லக்கூடிய தைரியம். ஆனா என்ன, நாங்க இதுவரை விளக்கம் கொடுக்காம வரத்துக்கு அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எந்த கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. காரணம் அவர்கள்ட்ட பதில் இல்லை. நிச்சயமா சார். கலாநிதி சார், அதாவது முதலமைச்சர் அவர்கள் இப்போ இல்ல, ஆரம்பத்திலிருந்தே எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கணும், மாநில அளவில் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கூட்டணி இருக்கிறதோ அது மாதிரி ஒரு கூட்டணி அமையணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியினுடைய முதல் கூட்டத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். முதல்வர் மட்டும்தான் சொல்றார். அப்ப மற்றவர்களும் இந்த ஒருங்கிணைப்பிற்கு உறுதுணையாக நிற்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கிறது. ஒரு 2-3 நிமிடத்திற்குள்ள நிறைவான இந்தியா கூட்டணி முதல் சுற்றுல இருந்துன்னு கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அந்த ஆரம்ப புள்ளி அப்படின்றத வச்சது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி இங்க ஒரு கூட்டத்தை நடத்துறாரு. அப்போத்துல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இப்போ எதற்காக இங்க திமுக இருக்கிற மந்திரிகள் மீதெல்லாம் வந்து படையெடுத்துட்டு இடி சிபிஐலாம் வர்றாங்க அப்படின்னா, இந்த இந்தியா கூட்டணியை முன்னெடுத்து செல்பவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அப்படின்றது வந்து அவர்களுக்கு தெளிவாக தெரியுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுடைய திமுகவை பற்றி மத்திய பிரதேசில், தெலுங்கானாவில், இந்தியாவில் எங்கே போனாலும் பிரதமர் வந்து திமுக அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த
கோபமும் அச்சமும் தான். இது இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றத வந்து இந்த ஆரம்பிச்சது அவர் பிறந்த நாள் அப்போ ஆரம்பிச்சு அப்போவே அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதாவது மூன்றாவது அணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. காங்கிரஸ் இல்லாமல் இந்த எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் கூட பாஜகவை வீழ்த்த முடியாது. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து 20% ஓட்டு இருக்கு. ஸோ அவர்களுடன் இணைந்து சென்றால்தான் இந்த நம்மளுடைய எய்ம் வந்து யார் அடுத்தது வர வேண்டும் என்பது கிடையாது, யார் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அது பாஜக வரக்கூடாது. ஒரு பாசிச ஆட்சி இன்று மக்களை மதத்தால் பிளவுபடுத்தி மக்களை ஒரு அதாவது இந்த மத்திய பிரதேசலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுபான்மையினர் மீது வந்து ஒரு அதாவது யூரினேட் பண்ணுறது இதை போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இதை போன்ற ஒரு பாசிச ஆட்சி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ இந்த லஞ்சம் அப்படின்றதெல்லாம் கூட இல்லை, கரப்ஷன் ஆஃப் த மைண்ட் ஆஃப் த பீப்புள். அதாவது மக்கள் மனதில் எந்த அளவுக்கு வெறுப்பு உணர்ச்சியை ஏற்படுத்துகிறீங்கன்னா, இப்போ யூபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு ஹிந்து பையனை விட்டு ஒரு முஸ்லிம் பையனை அடி அப்படின்னு சொல்லி ஒரு சின்னஞ்சிறு குழந்தைகளை வந்து நஞ்சை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள், ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவர்கள். அதே போல் வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு போலீஸோ ஒரு மிலிட்டரியில் இருக்கிற ஆள் அங்கே கூட பயணித்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களையும் தலித்தில் இருந்தவங்களையும் 4 பேரை சுட்டு கொண்டுட்டு பாஜகவின் ஆட்சி தான் இனிமேல் நடக்கும், நீங்கள் எல்லாம் அடங்கித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒடுக்குமுறை அப்படின்றத வந்து இவர்கள் மேற்கொள்ளும் பொழுது இதை எதிர்த்து குரல் கொடுக்கும் முதல் குரலாக இருந்தது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான். ஸோ இப்போ இதை வந்து அவர்தான் இந்த குரலை சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நடந்து முடிந்த தேர்தல் அப்போ வந்து நம்ம தோழர் சொன்னார் இது மாதிரி காங்கிரஸ் தனியாக நின்றது சரி அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு படிப்பினையாக நமக்கு இருக்கிறது. இப்போ அதாவது அனைவரும் ஒன்று சேர்ந்தால் இது பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் அப்படின்றது வந்து நமக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ அவங்க காங்கிரஸும் வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கிகள் இருக்கின்றன. இவர்களுடன் இணைந்து நாம் பயணித்தால் கண்டிப்பாக பாஜக 200 சீட்டு தாண்டாது அப்படின்ற அந்த நம்மளுடைய இலக்கை அடைவோம். நிச்சயமா. வாஞ்சிநாதன் சார், எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, முதல்ல நீங்க சொன்னீங்க ஒரு ஸ்டேட் லெவல்ல எலெக்ஷன்ல வந்து ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அடுத்து வந்து வேற மாதிரி மாறுது நம்ம ஜெனரல் எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம ஒரு கணக்கீட்டுக்கு பார்த்தோம்னா 2018 ராஜஸ்தானோ மத்திய பிரதேசமோ 1% 1.5% தான் வாக்கு வித்தியாசம் பாஜகவிற்கும் காங்கிரஸுக்கும். ஆனா 2019 பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்ல 59% பிஜேபி, காங்கிரஸ் 34% தான். 58% பிஜேபி, 34% காங்கிரஸ். ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நம்ம அவ்வளவு எளிதாக கணக்கிட்ட முடியுமா? ரொம்ப சுருக்கமா ஒரு 2-3 நிமிடத்திற்குள்ள நிறைவான பார்வை எடுத்துக்க நேரம் இல்லை ப்ளீஸ். அதுக்கு பிறகு 5 வருஷம் ஆட்சி, பாஜக ஆட்சி, முழுக்க முழுக்க விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், மக்களுக்கு கடுமையான நெருக்கடி, கேஸ் விலை, மத ரீதியா பழக்கிறது, இப்படி ஏராளமான பிரச்சனைகளை அவங்க மக்கள் அதிருப்தி மிக கடுமையா இருக்குது. 2வது, போன தடவை எதிர்கட்சிகள் ஒன்றிணையில, இந்தியா பிளாக் போல ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணி உருவாகல. இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் அதை சரியா வந்து உணர்ந்திருக்கிறாங்க. அதனால இந்தியா கூட்டணி உறுதியாக நின்றால் இவர்கள் வந்து பிஜேபியோட வெற்றியை எதிர்கட்சிகளை சிதறடிக்கிறது, எதிர்ப்பை சிதறடிக்கிறது, திசை திருப்பது தான். இதை சிதற விடாமல் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து நின்றால் நிச்சயமாக வெல்ல முடியும். அதற்கு தமிழ்நாடு மிக முக்கியமான ஒரு உதாரணம். இன்னைக்கு இப்ப ஏடிஎம்கே தனியா கழட்டி விட்டா கூட எந்த ஒரு கட்சியும் இந்தியா பிளாக்ல இருந்து போல. இந்த உதாரணத்தை எல்லா மாநிலத்திலும் பின்பற்றணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது ஒரு மிகப்பெரிய தோல்வியினாலும் இது தோல்விதான் காங்கிரஸுக்கு. ஒரு தோல்வி வந்துன்னா அதற்கான சரியான காரணங்களை ஆராயிற ஒரு கட்சி தான் அடுத்த நிலைக்கு போகும். அதுல ராகுல் காந்தி அவர்கள் சரியான திசைவெளியில் இந்தியா காங்கிரஸ் இழுத்துட்டு போறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சாஃப்ட் இந்துத்துவாவை அவங்க வச்சாங்கன்னா அது பிரச்சனை தான். பிஜேபி ஹார்ட் கோட் இந்துத்துவா இருக்கிற போது மேல்சாதி வாக்குகள் அவர்களை நோக்கி தான் செல்லுமே ஒழிய ஒருபோதும் வந்து சாஃப்ட் இந்துத்துவாவுக்கு ஓட்டு வரப்போறது இல்லை. இதை காங்கிரஸ் சுய பரிசீலனை செய்ய வேண்டும். காங்கிரஸ் அங்குள்ள தலைவர்கள் சுய பரிசீலனை செய்யணும். அப்படி செஞ்சா தான் சமூக நீதி அரசியல், குறிப்பா மாநிலங்கள் உரிமை கூட்டாட்சி, இன்னைக்கு காஷ்மீர் தீர்ப்பு வந்திருக்குங்க, அடுத்து மாநிலமே இல்லாத நிலைமைக்கு போகுது. அப்ப நம்ம ஒவ்வொரு மாநிலமும் இருக்கணும்னா நீங்க பிஜேபி எதுக்கணும் என்ற அடிப்படையில மாநிலங்களே கூட்டாட்சி என்ற விஷயத்தையும் சாஃப்ட் இந்துத்துவாவை விட்டுட்டு சமூக நீதி அரசியல் என்பதையும் ஓபிசி எஸ்சி எஸ்டி அரசியலையும் காங்கிரஸ் முன்வைத்தால் நிச்சயமாக வந்து இந்த இந்தியா பிளாக்ல வந்து இந்தியா கூட்டணி உறுதியாக 100% வெற்றி பெறும். ஏன்னா மக்கள்லாம் அவ்வளவு வெறுப்புல வந்து இருக்கிறாங்க. இதை வந்து காங்கிரஸ் தனது அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது காங்கிரசுக்கு இது ஒரு பாடம் அப்படின்னு ஏன் முதலமைச்சர் வந்து இன்னும் மேல போய் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாடம்ன்றாங்க.
இதே பார்வையை மற்ற கட்சிகள் வைக்குமாங்கிறத இங்க கேள்வியே இருக்கு. ஏன்னா முதல்வர் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, அவர் ஆரம்பத்துல இருந்தே திரும்ப திரும்ப அதை தான் சொல்றார். அப்ப இது மற்ற கட்சிகள் இதே பார்வையோட அணுகுவாங்களா, இந்தியா கூட்டணிக்குள்ள அது பாஜகவிற்கு எதிரான சித்தாந்தத்தில் உணர்வாங்களாங்கிறத கேள்வி. காரை செல்வராஜ் சார், ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். இரண்டு செய்திகள் தான். இரண்டு பாராளுமன்ற தேர்தலே ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, மோடி என்கிற தனிப்பட்ட அந்த பிம்பத்திற்காக கிடைக்கிற வாக்குகள் 8% வாக்குகள்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதனாலதான் இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா நீங்க பாஜக என்கிற ஒரு இயக்கத்தின் மீது வைக்கிற குற்றச்சாட்டை விட மோடி செய்கிற தவறுகள், அந்த அதானிக்கு செய்கிற விடயங்கள் அதிகமாக எடுத்து காங்கிரஸ் பேசினது ரொம்ப அற்புதமான முன்னெடுப்பு. அதை முன்னெடுக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, என்னை பொறுத்தவரை ஒரு 3 மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியோடு மம்தா பானர்ஜி இணைந்தால் அங்கே 18 பாராளுமன்ற தொகுதியில ஜெயிச்சாங்க பிஜேபி. உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த 3ஐயும் சேர்த்தீங்கன்னா 120 கிட்டத்தட்ட 115 120 தேதி பாஜக வசம் இருக்கிறது. இந்த 3 மாநிலங்களில் மட்டும் நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ், அங்கே உத்தரப்பிரதேசத்திலே நம்ம அகிலேஷ் யாதவ், இங்கே மம்தா பானர்ஜி, இவர்கள் 3 பேர் மனது வைத்தாலே பாஜகவுக்கு நேரடியாக அங்கே இப்போதைய நிலையில் 60 தொகுதிகள் குறையும் என்கிற சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியுடைய கட்டமைப்பு தளபதியார் அவர்கள் சொல்லுவதை போன்று முறையாக இந்த கட்டமைப்பு உருவாகி அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற அந்த மாநில கட்சியை போன்று தேசிய இயக்கங்களுடைய வலிமைகளுக்கு ஏற்றவாறு எப்படி தமிழகத்தில் நடந்ததோ அது போன்று விட்டுக் கொடுக்கிற மனப்பாயமோடு நிச்சயமாக இந்த தேர்தல் களத்தை சந்தித்தால் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது என் கருத்து. நிச்சயமா சார். பொன்கிருஷ்ணமூர்த்தி சார், இப்ப எல்லாரும் சொல்றது காங்கிரஸ் இப்ப விட்டு கொடுக்க வேண்டிய அவங்களுடைய வாக்கு வங்கியை நீங்க நிரூபிச்சிட்டீங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. கொஞ்சம் சில இடங்களில் விட்டு கொடுக்க போக வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா, அதை செய்யுமாங்கிறதா ரொம்ப சுருக்கமா? இல்லைங்க, கண்டிப்பா செய்வோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய முதல்வர் தான் 2019 மிக தெளிவாக ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சதை நாங்கள் மறக்கவே இல்லை இந்த நிமிடம் வரைக்கும். இப்போ என்னன்னாக்கா எல்லா மாநிலங்களும் இந்த பிஜேபி ஆட்சியின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதனால் இந்தியா கூட்டணி நிச்சயமாக மிக வலுவாக இதை அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் காரை செல்வராஜும் சொன்ன காங்கிரஸ் வாக்கு வங்கிகளும் இதர கட்சிகளுடைய வாக்கு வங்கிகளும் இணையும் போது இந்த 3 மாநிலத்தில் பிரதமர் மோடியினுடைய முகம் எடுபடவில்லை என்பதை நான் ஆணித்தரமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மாநிலத்தின முதல்வரே எங்க மாநிலத்துக்கு வரக்கூடாதுன்னு இதுவரையில் எந்த பிரதமரையும் பார்த்து சொன்னதாக வரலாறே கிடையாது. அது போன்ற ஒரு வரலாறு, ஒரு அவமானம் பிரதமருக்கு ஏற்பட்டதை நானே வருத்தமா பார்க்கிறேன். என்னடா நம்முடைய பிரதமருக்கு, எனக்கும் அவர் தானே பிரதமர், உங்களுக்கு அவர் தானே பிரதமர், ஒரு மாநில முதல்வர் என் மாநிலத்துக்கு வராத அப்படின்னு சொன்ன வரலாறு, அதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்காரு பிரதமர் என்ற எனக்கு வருத்தம் கூட உண்டு. மிசோராம் மட்டுமல்ல, அத்தனை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலும் இன்றைக்கு பிரதமருடைய முகம் கண்டிப்பாக நம்முடைய முதல்வர் சொன்னதை போல நிச்சயமாக ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர். அவருடைய வாக்கு இந்த 24 வெற்றி பெற போகுது. இல்ல நிச்சயமாக அதுக்கு முன்னாடியே, அதாவது தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே பிரதமர் வேட்பாளரை சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் நீங்க சொல்றீங்களா, இது சிக்கல் ஆகிறதா? என்னங்க நான் என்ன சொல்றேன், நம்முடைய முதல்வரே சொன்னார் 2019 சிக்கல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுல சிக்கல் இல்ல. மம்தா 2019 இந்தியா கூட்டணி அமையல. கர்நாடக நம்முடைய வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் நான் அந்த போட்டியில இல்லைன்னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால. உத்தம் தாக்கரே நான் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நம்முடைய முதல்வரும் அந்த போட்டியில இல்ல. அப்ப யாருமே இல்லைன்னும் போது நம்ம முதல்வர் என்ன சொன்னாரு, ராகுல் காந்தி தான் சொன்னாரு. அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இல்லைன்னா கூடங்க ஒரு நல்ல ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்துட்டு எல்லாருமே உட்கார்ந்து பேசுறோம். இப்போ காங்கிரஸ் இயக்கம் பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும். பிஜேபி நிச்சயமாக நாங்க எல்லாரும் இங்க சொன்ன மாதிரி ஜாதியும் மதமும் தலைவிரித்தாடுகிறது. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, எம்பி தலித்துகளும் சிறுபான்மை மக்களுக்கும் நல்ல உதாரணம் சொன்னார். நேரம் இல்லாதனால நான் அதை விளக்க முடியல. அவர் சொன்ன அந்த கருத்தை நான் அவமோதிக்கிறேன். இன்றைக்கு சிறுபான்மை மக்களும் தலித்து மக்களும் பிற்படுத்தப்பட்ட, ஏன் முற்படுத்தப்பட்ட மக்கள் கூட வஞ்சிக்கப்படுறாங்க. நிச்சயமா அதுக்கான உதாரணங்கள் நம்ம நிறைய சொல்ல முடியும். நிச்சயமா இந்த 3-5 மாநில தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பாடம். அதனால ஒரே வரியில முடிச்சிடுறேன். பிரதமர் மோடியினுடைய முகம் அந்த மாநிலத்தில் எடுபடல. இந்தியாவில் அவருடைய முகம் இந்த தடவை
காட்டப்பட்டால் அது எடுபடவே படாது. Right, sir. ஆகவே இந்தியா கூட்டணியுடைய முகம்தான் வெற்றி பெறும். அதை விட இந்த 7.5 லட்சம் கோடி ஊழல் இல்ல, ஆமா. அதை நாங்க பெரிய அளவுல கொண்டு போறதுக்கு தயாராயிட்டோம். நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுடைய எண்ணம் பிரதிபலிக்குதா அப்படிங்கிறத. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.